அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தித்திக்கும் திருமறை என்ற தலைப்பின் கீழ் திருமறை குர்ஆனை பற்றி உண்டான பல்வேறு தகவல்களை தொடராக அறிந்து வருகிறோம். முதல் தூதராக, முதல் மனிதராக உலகத்திற்கு அனுப்பப்பட்ட பாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் ஒரு படிப்பினையாக, உண்மை நிகழ்வாக நாம் ஏற்றுக்கொள்கிற விதத்தில் அவர்களை படைத்த விதத்தை பற்றி சொல்லுகிற இறைவன் மண்ணால் படைத்தேன் என்று சொல்லுகிறான். அந்த மண் என்பது குறித்த அறிவியல் பூர்வமான செய்திகளை நேற்றைய தினம் நாம் கண்டறிந்தோம். அதே போன்று திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு வரலாறு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மிக ஸலாஹித்து திருமறையிலே சொல்லித் தருகிறார். இன்னஹு கான அப்தன் ஷகூரா, நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியாராக அவர் வாழ்ந்து சென்றார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது நன்றியுள்ள நல்லடியாராக வாழ்ந்து சென்றவர்கள் என்று திருமறை குர்ஆன் அவர்களுக்கு புகழாரம் சூட்டுகிறது. அது மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நூஹ் நபியை பற்றி சொல்லுகிற பொழுது அபுல் பஷரு சானி, மனித குலத்துடைய இரண்டாம் தந்தை என்று வர்ணிக்கிறார்கள். முதல் தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு பிறகு உலகம் அழிக்கப்படுது. அழிக்கப்பட்டதுக்கு பிறகு நூஹ் நபி வழியாகத்தான், அவர்களின் சந்ததிகள் வழியாகத்தான் இந்த உலகத்துல மனித குலம் பழகி பெறுகிறது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, அபுல் பஷரு சானி, மனித குலத்துடைய இரண்டாம் தந்தை என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி வர்ணிக்கிறார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி திருமறை குர்ஆன் நிறைய இடத்துல மிக விரிவாக சொல்லு. 71வது அத்தியாயம் நூஹ் என்ற பெயரிலேயே 1வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் 28வது வசனம் வரைக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய சமுதாயத்தை பத்தி, அவங்களுடைய பிரார்த்தனையை பத்தி, அவங்களுக்கு செஞ்ச பிரச்சாரத்தை பத்தி, அதனால் ஏற்பட்ட இழப்புகளை பத்தி, எதிர்ப்புகளை பத்தி எல்லாம் அப்படியே அந்த வசனத்துல, அந்த அத்தியாயத்துல தொடர்ந்து அல்லாஹ் பேசுகிறான். அதுல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ரப்பி இன்னி தஅவுது கௌமி லைலன் வ நஹாரா, என் இறைவா, நான் என்னுடைய சமுதாயத்தை இரவிலும் பகலிலும் உனது பாதையின்பால் அழைத்தேன். லைலம் வ பலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபராரா, என்னுடைய அழைப்பு அவர்களுக்கு வெறுப்பைத்தான் அதிகமாக்கியது. நான் கூப்பிட கூப்பிட வெறுத்தானே ஒழிய ஆசைப்பட்டு வரல. ஏவ இன்னி குல்லமா தஅவுதுஹும் லிதக்ஃபிர லஹும் ஜஅலு அஸாபிஅஹும் ஃபீ ஆதானிஹிம் வஸ்தக்ஷௌ சியாபஹும் வஅஸர்ரு வஸ்தக்பரு இஸ்திக்பாரா, நான் அவர்களை உன்னுடைய மன்னிப்பின்பால் அழைக்கிற பொழுதெல்லாம் அவர்கள் தங்களது விரல்களை காதுகளில் வைத்து பொத்திக் கொள்கிறார்கள். சில பேர் பேசும்போது செய்வாங்களா இல்லையா, அவங்க பேசுறவரை இழிவுபடுத்துறதுக்காக போதும்பா போதும்பா நிப்பாட்டுப்பா, அவன் பேச்சை நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு, அது மாதிரி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைக்கிற பொழுது காத்துல விரல வச்சு அந்த சமுதாயம் அவர்களுடைய அழைப்பை புறக்கணித்தது. தலையில துணியை தூக்கி போட்டு வந்துட்டாயா, 60 பிளேடு வந்துட்டாயா, எப்படிடா இருந்து தப்பிக்கிறதுன்னு துண்டை போட்டு கிளம்புவாங்களே, அதையும் சொல்லி காட்டுறாங்க. வஸ்தக்ஷௌ சியாபஹும், தங்களுடைய ஆடைகளை தாய்க்கு மேல போட்டுக்குவாங்க, முகத்துக்கு மேல. வஅஸர்ரு வஸ்தக்பரு இஸ்திக்பாரா, பிடிவாதம் பிடித்தார்கள், பெருமை அடித்தார்கள். ஆனாலும் நான் அவர்களுக்கு அழைப்பு விடுத்துக் கொண்டே இருந்தேன், அவர்களுக்கு நான் பகிரங்கமாக அழைத்தேன். அலன் துலகும் அஸ்ரர் துலகும் இஸ்ராரா, ரகசியமாகவும் அழைத்தேன், வெளிப்படையாகவும் அழைத்தேன். ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, உங்கள் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுங்கள், அவன் மன்னிக்கிறவனாக இருக்கிறான் என்று அவர்களுக்கு நான் சொன்னேன். யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு அவன் வானத்திலிருந்து மழை பொழிவிப்பான். வயம்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன வ யஜால் லக்கும் ஜன்னாத்தின் வ யஜால் லக்கும் அன்ஹாரா, உங்களுக்கு அவன் வானத்திலிருந்து மழை பொழிவிப்பான், செல்வங்களை வழங்குவான், ஆண் மக்களை வழங்குவான், அந்த வழிகளில் எல்லாம் உங்களுக்கு இறைவன் உதவி செய்வான். இப்படியே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமுதாயத்துல என்னென்னலாம் செஞ்சாங்க, இப்படி எல்லாம் செஞ்சாங்க, எல்லாத்தையும் அல்லாஹ் இடத்துல சொல்றான். அல்லாஹ்வை கூப்பிட்டு பிரார்த்தனை பண்றாங்க. அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான், இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தார். பிரார்த்தனையில இவ்வளவு மேட்டரையும் சொல்றாங்க. இதுல நாம படிக்க வேண்டிய இன்னொரு படிப்பினையும் இருக்கு. அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் அவங்க அல்லாஹ் இடத்துல துஆ செய்வது அல்லாஹ்க்கு தான் எல்லாம் தெரியுமேன்ட்டு சும்மா ஒரு வரியில கேள்வியை கேட்டுட்டு போக கூடாது. எல்லாம் வேலைக்கு போறாங்க, நல்லபடியா முடிச்சு தந்துட்டு அப்படி சொல்லிட கூடாது. நம்முடைய எல்லா இயலாமைகளையும் சொல்லி அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை பண்ணணும். அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும். நாம நேற்றைக்கு ஒரு இடத்துக்கு போனேன், இன்டர்வியூக்கு போனேன், இன்டர்வியூ ஃபெயிலா போச்சு. முன்னாள் நாள் இடத்துக்கு போனேன், அவன் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியல. 4ஆம் நாள் இடத்துக்கு போனேன், அவன் கேட்டதுக்கு பதில் சொன்ன, ஆனாலும் அவனுக்கு எனக்கு வேலை வர்றதுக்கு இஷ்டம் இல்ல. எல்லாத்தையும் அல்ல, நம்முடைய என்னவெல்லாம் பலகீனமோ, என்னவெல்லாம் இழப்போ, என்னவெல்லாம் துன்பமோ எல்லாத்தையும் அல்லாஹ் இடத்துல சொல்லி அல்லாஹ்வுக்கு தெரியும் தான், இருந்தாலும் அல்லாஹ் அதைத்தான் விரும்புகிறான். தன்னை தன் என்னிடத்தில் இவன் ஒப்படைக்கிறானா, முழுசா நம்மிடத்தில் அடிபணிகிறானா,
தன்னை அடிமை என்று வெளிப்படுத்துகிறானா? அதைத்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றுல அவங்க செஞ்ச பிரார்த்தனை நமக்கு சொல்லி தருது. இது மாதிரி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, யா அல்லாஹ் என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலையும் செஞ்சு பார்த்துட்டேன், ஆனா இவனுக்கு திருந்துற மாதிரி தெரியல, இவர்கள் தங்களை மாத்திர மாதிரி தெரியல. கால நூஹ் ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தையாரா. நூஹ் இறைவனிடத்திலே சொன்னார், இறைவா இந்த காபிர்களில் ஒருவரையும் நீ விட்டு வைக்காதே. இன்னகைன் ததருஹும் யுலில்லு இபாதக வலா எலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா. இவர்களில் நீ விட்டு வைத்தால் யுலில்லு இபாதக, உன்னுடைய அடியார்களை வெளியெடுப்பார்கள், வலா எலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா, இறைவனை மறுக்கிறவர்களையும் பாவம் செய்கிறவர்களையும் தான் இவர்கள் பெற்றெடுப்பார்கள். இவன் பெற்றெடுக்கிற பிள்ளையும் பாவியாக்கிறோம், இவன் பெற்று வளர்க்கிற பிள்ளையும் காபிராக்கி விடுவான். அதனால இவங்கள ஒருத்தரை நீ மிச்ச வைக்காத என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டணும். உடனே அல்லாஹ் என்ன பண்றான், நூஹ் நபியுடைய பிரார்த்தனை அங்கீகரித்து அந்த சமுதாயத்தினுடைய போக்கு இப்படித்தான் அல்லாஹ்வுக்கும் தெரியும், இனிமே இவர்கள் திருந்த வாய்ப்பு இல்லை என்பதை அல்லாஹ் ஏற்கனவே அறிந்து வைத்திருந்த காரணத்தினால் அல்லாஹ் அவர்களை அழிப்பதற்கு முடிவெடுக்கிறார். அவர்களை அழிக்கிறதுனா கெட்டவங்களை அழிக்கிறது ஓட்டு, அதுல நல்லவங்க இருக்கிறாங்களே, நூஹ் நபி இருக்கிறாங்க, நூஹ் நபியை ஈமான் கொண்ட சில பேர் இருக்கிறாங்க, அவர்களையும் காப்பாற்றணும். அதுக்காண்டி அல்லாஹ் என்ன பண்ணுனா, இவர்கள் அத்தனை பேரையும் மழை வெள்ளத்தால் ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காப்பிரையும் அடிச்சு நாசமாக்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்களா. இவங்களை காப்பாற்றுறதுக்காக வேண்டி ஒரு போதனையை செய்யலாம். என்ன பண்றா, உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்வதற்காக நீங்க ஒரு கப்பலை செய்யுங்க. 11வது அத்தியாயம் 37வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வஸ்ராயில் ஃபுல்க பி அயுனினா வவஹீனா வலா துகாதுபனி பில்லதீன ஸலமு இன்னஹும் முக்ரகூன். வஸ்ராயில் ஃபுல்க, கப்பலை செய்யுங்கள், நம்முடைய கண் பார்வைக்கு எதிரிலே செய்யுங்கள், நம்முடைய வகையின் அடிப்படையிலே செய்யுங்கள். அப்பதான் முதல்ல உலகத்துல கப்பலே வரும். அதனால தான் அல்லாஹ் சொல்லி கொடுத்து செய்ய வைக்கலாம். அதுக்கு முந்தைய உலகத்துல செய்யப்பட்ட ஒரு பொருளா இருந்தா அதுக்கு போய் அல்லாஹ் தனியா நூஹுக்கு பாடம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு முந்தைய ஏற்கனவே உலகத்துல 10 பேர் மனிதர்கள் செய்து கொண்டிருந்த ஒரு பொருளாக இருந்தால் அவன்கிட்ட கேட்டு நூஹ் நபி செஞ்சிருப்பாங்க. கப்பலை செய்யணும் அல்ல பொதுவா சொல்லிட்டு விட்டுருப்பான். ஏன் பார்வையில செய்யி, நாங்கள் அறிவிப்பு செய்வோம், என்னுடைய அறிவிப்பின்படி செய்யி. அல்லாஹ் சொல்ல 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 நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கட்டையை தூக்கு, மேல வச்சு அடி, கீழே வச்சு இறக்கு, ஆணி வச்சு குத்து, இப்படி ஒண்ணு ஒண்ணா அல்லாஹ் சொல்லுவான் எதை எப்படி செட் பண்ணணும்னு. அந்த கப்பலுடைய வடிவத்தை இறைவன் ஒரு இன்ஜினியராக, ஒரு பொறியியலாளராக, அதை செய்யக்கூடிய தொழிலாளியாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருந்து கொண்டு கப்பல் கட்டக்கூடிய பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. கப்பலை பத்தி அல்லாஹ் வர்ணிக்கிறான், ஹமல்நாஹு அலா தாத்தி அல்வாஹின் வதுஸ்ர். அந்த கப்பலில் அவர்களை நாம் சுமந்து சென்றோம், பலகையும் ஆணியும் சேர்ந்து செய்யப்பட்ட கப்பலில். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை காப்பாற்றுறதுக்கு, உலகத்துல வாழ்ந்த மூமின்களை காப்பாற்றுறதுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த கப்பல் செய்யற வேலையை கப்பல் கட்ட வேண்டும் என்று போதனை செய்யறான். அல்லாஹ் மூமின்களை காப்பாற்றுறதுக்கு, இது மாதிரி இஸ்லாத்தை காப்பாற்றுறதுக்கு கப்பலை கட்டுமாறு அல்லாஹ் போதனை பண்றான். ஆனா நம்மால் எப்படி பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா, கப்பலை வச்சுக்கிட்டு வச்சு அவுத்து விட்டு இருக்கிற கிஸ்ஸா இருக்கிற கதை இருக்கிற வரலாற்றுல மத்த இஸ்லாத்துக்கு எதிரிகள் மட்டும் இஸ்லாத்தை பத்தி தப்பா எழுதுற, இஸ்லாத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டே பல பேர் இஸ்லாத்தை பழகி வச்சிருக்கான். இவன் பண்ணி வச்சிருக்கிற கூத்த படிச்சு பார்த்தா இஸ்லாத்தோட ஓடிடும். அந்த அம்மா சொல்லிச்ச மரியம் ஜமீலா, நான் மாத்திரம் ஒரு கிறிஸ்தவ பெண்மணி சொல்றாங்க, கிறிஸ்தவத்துல இருந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட பெண்மணி, நான் மட்டும் குர்ஆனை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த முஸ்லீம்களையும் உங்களுடைய நடவடிக்கைகளையும் பார்த்திருந்தால் இஸ்லாத்துக்கே வந்திருக்க மாட்டேன்னு சொல்லிச்ச. அது மாதிரி எழுதி வச்சிருக்கோம், இஸ்லாத்துக்கு எவனையும் வரவிடாத அளவுக்கு அறிவுக்கு எதிராக திருக்குர்ஆன் அறிவுபூர்வமானது, நபிகள் நாயகத்தினுடைய போதனை பகுத்தறிவு பூர்வமானது. ஆனா அதுக்கு விளக்கம் கொடுக்கிறோன்ற பேர்ல, மக்களுக்கு எழுதி பாடம் நடத்துறோன்ற பேர்ல எழுதி வச்சிருக்கிற கதை கிஸ்ஸா இருக்குத கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. அல்லாஹ் தண்ணியில ஓடுறதுக்கு கப்பலை படைக்க சொன்னான், ஆனா நம்ம ஆளு தரையில ஓடுறதுக்கு கப்பலை எழுத்துக்கிட்டு அலைகிறான். மதுரையில போய் பாருங்க, வருஷத்துக்கு ஒரு கந்திரி ரொம்ப ஃபேமஸான ஊரு. நாகூருக்கு போய் பாருங்க, நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் கந்திரி அன்னைக்கு கப்பல் ஓடுன்னு கண்டிருக்கும். கப்பலை செஞ்சா ஆத்துல விட்டா அது மிஷின் மாட்டி விட்டா கப்பல் போகணும். கப்பலை எல்லாத்தையும் ரெடி பண்ணி அலங்காரம் பண்ணி வச்சுட்டு வாங்க எல்லாரும் சேர்ந்து இழுப்போம், மடம் இழுப்பாங்கல்ல, கயிறு இழுத்து சேர் இழுப்பாங்கல்ல, அது மாதிரி எல்லாரும் சேர்ந்து கப்பலை இழுப்போம். எதுக்குடா கப்பல், கப்பலை எதுக்கு கெட்டுற, கப்பலை எதுக்கு நீ உருவாக்குற, அதை எதுக்கு அலங்கரிச்ச. கப்பலுங்கிற ஒரு பயணத்துக்குரியது. கப்பலை பத்தி குர்ஆன் ரொம்ப சிறப்பா சொல்லுது.
இந்த அளவுக்கு சொல்லுதுன்னா வல் ஃபுல்கில்லதி தஜ்ரி ஃபில் பஹரி பிமா யன்ஃபஉன் நாஸ், மக்களுக்கு பயன் தரக்கூடிய பொருட்களை ஏற்றிக்கொண்டு கடலிலே பயணிக்கிற அந்த கப்பலை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? அதை சிந்திச்சா ரப்பு எப்படின்னு நீ கண்டுபிடிச்சுக்க முடியும். எப்படிடா போகுது இந்த கடல்ல கப்பல்ங்கிறது யோசிப்பார். யோசிச்சு பார்த்தா உன்னை படைச்ச இறைவனை அறிய முடியும். அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்கு